வணக்கம் 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 மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிப்பான் பெயிண்ட்ஸ் வழங்கும் ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 2 பவர்ட் பை ஐஸ்வர்யா விமென்ஸ் ஹாஸ்பிடல் ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஆட்டிகா கேர்ள் கம்பெனி. இது ஒரு இசை சங்கமம் எம்முறை உலகளவில். வைஷாலி சொல்லுங்க ஏகே. போன வாரம் வேற லெவல்ல எல்லாம் பாடி முடிச்சிட்டாங்க, செமையா இருந்தது. ஸோ 2 பேர் வந்து இப்போ டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. ஸோ இந்த வாரம் இருக்கக்கூடிய அந்த 7 கண்டஸ்டன்ட் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றத பார்க்க நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். நீங்க? நானும் அதே லெவலில் தான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஏன்னா வந்து நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வராங்க. யாருமே வந்து டேஞ்சர் ஜோன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் த கேம், எலிமினேஷன் அப்படிங்கிறதும் பார்ட் ஆஃப் த கேம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியாது. ஸோ எஸ், நம்ம ஜட்ஜஸ் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் இல்லையா? ஆமா, ஸோ அந்த மாதிரி எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஜட்ஜஸ். லெட்ஸ் வெல்கம் சயின்ஸ். லெட்ஸ் வெல்கம் தாரன் அவர்கள். ஸோ இந்த D&D ரவுண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பயங்கர, அதுவும் எஸ்பெஷலி போன வாரம் பண்ணது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா எங்களால் கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு கொடுக்கறதுக்கு. ஏன்னா எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ப்ளஸ் ரொம்ப ஃபேவரட்டான சிங்கர்ஸ் வேறு. அதில் அவங்கள எப்படி டேஞ்சர் ஜோனில் போடுறதுலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் வேறு வழி இல்லை. இட் வாஸ் வெரி டஃப் காம்படிஷன். அதான் இந்த வாரமும் கண்டிப்பாக ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது. இன்னைக்கு எலிமினேஷன் வேறு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். ஓகே, சூப்பர் தரன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏகே, ஹாலிவுட் ட்ரிப் ரெடியா? அதான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். நான் உங்களை டூர் கூப்பிட்டு போறேன் இப்போ, எந்த காசு செலவு இல்லாம. அண்ணா கண்ணண்ணா, நான் பொறுப்பு இல்லைன்னா இதுக்கெல்லாம். லெட்ஸ் வெல்கம் கண்ணன் அண்ட் பேண்ட். ஓகே வைஷாலி, ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒவ்வொரு கெஸ்ட் வருவாங்க இல்லையா? ஸோ இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இவர் வந்து வேற லெவல்ல சில விஷயங்களை வந்து பாட்டு மூலியமா சொல்லுவார். ஓகே, ஒரு ரேப்பர் இவர் அப்படின்னு சொல்லலாம். மேயாதமான் படத்துல வந்த பாட்டா இருக்கட்டும், காலால வந்த பாட்டா இருக்கட்டும், தெரிஞ்சிருக்கும் நான் யாரை சொல்றேன்னு. கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு நீங்க யாரை சொல்றீங்க அப்படின்னு. அவர் வெல்கம் பண்ணிடலாமா? எஸ், லெட்ஸ் வெல்கம் லோஹன் அவர்கள் ஆன் ஸ்டேஜ். பிரதர், உங்களை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். அண்ட் மெயினாக காலா மேயாதமான் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் சின்ன இன்ட்ரடக்ஷன். என்னோடய பேர் வந்து லோகன். நான் சினிமாவில் பாடலாசிரியராக இருக்கேன். ஜிவி சார் படத்தில் இப்போ குப்பத் ராஜான்ற ஃபிலிமில் எல்லா சாங்கும் நான் தான் எழுதினேன். அதுக்கப்புறம் காதலை தேடி நித்யானந்தா, அதுலேயும் எனக்கு சிங்கிள் கார்டு கொடுத்தாங்க. ஸோ ஜிவி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் படத்தில், காலா படத்தில் ரஞ்சித் அண்ணா எனக்கு 4 சாங் எழுத வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ ரஞ்சித் அண்ணாக்கும், சந்தோஷ் நாராயணன் சாருக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் லூசிஃபர் படம் மலையாளத்தில், அதில் மோகன்லாலுக்கு வந்துட்டு கடவுளை போல காப்பவன் இவன் அந்த படத்தில் இப்போ பாட்டு எழுதின தமிழ் பாடல். ஸோ அதுக்கும் பிருத்திவிராஜ் சாருக்கும், மோகன்லால் சாருக்கும், தீபக் சார் மியூசிக் டைரக்டர், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் லாரன்ஸ் மாஸ்டர், காஞ்சனா 2, அடங்கமறு, கொரில்லா, இப்போ 100. அப்புறம் இன்னொரு குட் நியூஸ்னா தரன் சார் படத்தில் எனக்கு 2 படத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நன்றி சார். ப்ரோ, நீங்கள் பாடுவீங்க இல்லையா? ஸோ எங்களுக்காக உங்களுடைய ஸ்டைலில் வந்துட்டு ஏதாவது ஒரு சாங், ஏதாச்சும் ஒரு சாங் பாடுறதுக்கு பதில் பக்கத்தில் இருக்க மேமுக்காக ஒன்றா ஒரு சாங் பாடிட்டுங்களா? லோகன், வெல்கம் 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 டு அவர் ஷோ லோகன். பெண்ணே உன் கண்ணாலே நான் விழுந்தேன் உன்னாலே, ஆகாரம் இல்லாமல் நான் வாழ்வேன் உன்னாலே, பெண்ணே நீ வலை வீசி காதோரம் கதை பேச, தலைகீழாய் போனேனே உன் காதல் குளிர் வீச, செவ்வாயில் வீடு கட்டி நாமும் குடியேற, லூட்டோவில் காதல் செய்வோம் எல்லாம் குடியேற, இது எல்லாம் உன்னாலே அடி காதல் செய்த மாயம், என் அன்பே பேரன்பே இது காதல் போட்ட கோலம். உங்களுக்காக ஒரு அரியாசனம் காத்திருக்கு. இருந்து எங்க ஷோ என்ஜாய் பண்ணுங்க.
இந்த D&D ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டஸ்டன்ட் யாரு ஏகே? வரப்போற கண்டஸ்டன்ட் பத்தி சொல்லணும்னா அவங்க சிஸ்டரை பத்தி சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் எபிசோட்ல கலக்குன்னு கலக்கிட்டு ஆமா. கண்டிப்பா அண்ணன் என்னடா தங்கச்சி என்னடா அப்படின்ற மாதிரி வேற லெவல் செஞ்சுட்டு போயிட்டாங்க. கரெக்ட். ஸோ யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், ரப்சியோட அண்ணன் ஷாரிக் தான் இப்போ வரப்போற லெட்ஸ் வெல்கம் ஷாரிக். ரவுண்ட்ல என்ன சாங் பாட போறீங்க? யாரோட டி நீங்க? ஏன் டியா இல்ல அவரோட டியா? என்னோட டியா. வாவ், என்னோட டீம். சோ கண்டிப்பா சூப்பரா தான் பாடுவீங்க. ஓகே ஷாரிக், என்ன பாட்டு பாட போறீங்க? தசாவதாரம் மூவிலிருந்து கல்லை மட்டும் கண்டால். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்க. நமோ நாராயணாய. கோடிக்கு முழங்கும் நம் வாழிய சன்யமும் பல்லாண்டு. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. 8இல் 5 எண் கழியும் என்றும் 5இல் 8 எண் கழியாது. அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்சராட்சரம் பார்க்காது. ஊனக்கண்ணில் பார்த்தால் யாவும் குற்றம்தான், ஞான கண்ணில் பார்த்தால் யாவும் சுற்றம்தான். மண்ணுகதில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் பொய்யகல பொன்னிசை மண்டபத்திற்குள்ளே புகுந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல்மணி வண்ணாவும் சேவடி செவ்விடு இருக்காப்பு. ஏ ஏ ஏ இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. வீர சைவர்கள் முன்னால் எங்கள் ஈன வைணவம் தோற்காது. மன்னன் சொல்லுக்கு அஞ்சி என்றும் மேற்கில் சூரியன் உதிக்காது. ராஜலக்ஷ்மி நாயகன் சீனிவாசன் தான், சீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் தான். நாட்டில் உண்டு 1000 ராஜராஜர் தான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது.
ஷாரிக், சொல்லுங்கக்கா. எப்படி நீங்க இந்த சாங் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ பழைய காலத்தில் வந்து மதத்தினாலையும் சாதினாலையும் நிறைய பேர் அடக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து ஒடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த காலத்தில் அது எதுவும் இல்லை. அந்த கருத்தை வந்து நான் முன்னாடி வைக்கிறதுக்காக இந்த பாட்டு, இந்த சாங் சூஸ் பண்ணிருக்கீங்க. வெரி குட், வெரி குட் தாட். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சாய்ந்தவி மேம். ஷாரிக் செம்மையாக பாடினீங்க ஷாரிக். தேங்க்யூ மேம். பயங்கர த்ரோ இருந்தது, ரொம்ப சின்சியராக இருந்தது உங்களோட, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கன்வின்சிங்காக இருந்தது நீங்கள் பாடினது. ரொம்ப எஃபர்ட் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, நல்லாவே தெரியுது. அந்த ஒரே ஒரு இடத்துல அந்த அமையாதுல வந்து வாய்ஸ் பிரேக் ஆச்சு. அந்த 1000 அந்த இதில் வந்து கொஞ்சம் ஸ்ருதி லைட்டாக போச்சு. பட் ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லா பாடினீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி. த வே யூ சாங் இட் வித் ஸோ மச் ஆஃப் கன்விக்ஷன். நிஜமாக கூஸ் பம்ப்ஸ் வந்து ரொம்ப நல்லா பாடி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தாரன் அவர்கள் செம்மையாக பாடினீங்க ஷாரிக். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா பாடினீங்க. இதில் வந்து உங்களோட ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு லைனையும் மீன் பண்ணி பாடினது. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு இடம் மட்டும்தான் இதாச்சு. பட் பிசைட்ஸ் ஆல் தோஸ் இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். கலக்கிட்டீங்க இந்த ரவுண்ட். தேங்க்யூ. சூப்பர். ஸோ எஸ், இந்த வீக் வந்து மிஸ்டர் டி அவர்கள் தான் மாட்டிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் தான் வந்து மார்க் போட்டாலும். சைந்தவி மேம் தான் வந்து இந்த தடவை சைலண்ட் ஜட்ஜாக இருக்காங்க. ஸோ என்ன மார்க் கொடுக்க போகிறீங்க, என்ன ஸ்கோர் கொடுக்க போகிறீங்க ஷாரிக்கு? வாழ்த்துக்கள் ஷாரிக், வெரி நைஸ். இதே மாதிரி இன்னும் பல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் உங்கள் இடத்துல போய் உட்காந்துக்கலாம். ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததான் வந்து எங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறது யார்? ஏகே இவங்களை வந்து நான் குலாப் ஜாமுன் தான் கூப்பிடுவேன். ஸோ எஸ், லெட்ஸ் வெல்கம் தேஷிகா ஆன் ஸ்டேஜ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கக்கா. ஓகே, ஸோ நீங்கள் இன்னைக்கு என்ன டீல பாட போறீங்க? இந்த டீல. அந்த டீல பாட போறீங்களா? ஓகே, வெரி குட். ஸோ யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? எங்க அப்பாக்கு. என்ன சாங் பாட போறீங்க? இதயத்தை ஏதோ இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் என்று, இதுவரை இது போலே நானும் இல்லையே. கடலலை போலே வந்து கரைகளை அள்ளும் ஒன்று, முழுகிட மனதும் பின் வாங்கவில்லையே. இருப்பது ஒரு மனது, இதுவரை அது எனது, என்னை விட்டு மெதுவாய் அதை போக கண்டேனே. இது ஒரு கனவு நிலை, கலைத்திட விரும்பவில்லை. கனவுக்குள் கனவாய் என்னை நானே கண்டேனே. எனக்கு என்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேளு நின்று, இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் என்று. எனக்கு என்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேளு நின்று, இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் என்று. இதுவரை இது போலே நானும் இல்லையே.
கண்ணுக்குள் கனவாய் என்னை நானே கண்டேனே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த மனசு சினுங்கும் கீழ, அணியாத வைரம் போல புது நாணம் மினுங்கும் மேல. குலாப் ஜாமுன் அப்பாக்காக தான் இந்த பாட்டு எடுத்தீங்க. பின்னாடி அப்பா ஃபோட்டோலாம் போது பார்த்தீங்களா? பார்த்தேன். நல்லா இருந்துச்சா? சூப்பர். சரி, எப்படி பாடியிருக்கீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஜட்ஜஸ் கேட்டெல்லாம். ஓகே, யார்கிட்ட கேட்கலாம் ஃபஸ்ட்டு? சைந்தவி மேம். அப்போ தரன் சார்கிட்ட கேட்கக்கூடாது இல்லையா ஃபஸ்ட்டு? யார் ரொம்ப பிடிக்குமா அவங்க கிட்ட தானே கேட்க முடியும். இல்லை, யார் ரொம்ப பிடிக்குமோ அவள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்பேன்னு சொல்லி சொன்னான். அதனால நான் அதிலே ஆஹா அப்படி ஆயிட்டேன் கொஞ்சம். ரொம்ப க்யூட்டாக பாடினது தேஷிகா. தேங்க்யூ மேம். வாய்ஸில் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் இன்னசென்ஸ் இருக்குது. ரொம்ப வாய்ஸே ரொம்ப ப்ளீஸிங்காக, அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ த்ரூ அவுட் அந்த சாங் ஃபுல்லாக நீ அதை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்க. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் மெதுவாய் மேலே போகிறச்சே மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக இதுவாச்சு. பட் கனவாயெல்லாம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணி பாடிட்டீங்க. அண்ட் அணியாதல வந்து க்யூட்டாக பாடினீங்க அந்த சங்கதி. உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது தேஷிகா. ரொம்ப தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். நீங்க சொல்லுங்க. என்ன அவ்வளோ பிடிக்காதா? அருமையான கேள்வியிலே பதில் சொல்லு. என்கிட்ட மட்டும் எகிறனால பதில் சொல்லு. அடுத்த எபிசோட்ல சொல்றேன். அடுத்த எபிசோட்லையா? உழைக்க தெரிஞ்ச புள்ளன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதுதான். நீங்கள் பாடினது வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது. தேங்க்யூ சார். சில இடத்துல கமக்கங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் இமீடியட்டாக மென்டர்ஸை தான் திரும்பி பார்த்தோம். எப்படி நீங்களே அதெல்லாம் பாடினீங்களா இல்லை அவங்க சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு வாய்ஸுகள் சொல்லப்போ நானே போய் கேட்டேன், சார் இதில் பாட்டில் எப்படி இருக்கு, நான் எப்படி பண்ணுறேன். ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அது. ஆ ஓகே, அதுதான் இந்த நீங்கள் இன்றைக்கி பாடினதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கூட. ஸோ ரொம்ப அழகாக பாடினீங்க, மெச்சூர்டாக பாடினீங்க. தேங்க்யூ. இதே மாதிரி எல்லா ரவுண்டுமே பாடுங்க. ஓகே, அடுத்த ரவுண்டில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறாங்களா? அதுவும் ஓகேங்க, தேங்க்யூங்க. இப்போ உனக்கு சார் மார்க்ஸில் காட்டுங்க சார் நம்ம யாருன்னு. மார்க்ஸை மாற்ற முடியாது. அப்படியா? வாங்கிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுடலாமா? அது எப்படி மார்க்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்குறீங்க? ஏன் எப்படி வேணா கேட்கலாம். நீ மைக்க கொடுமோத ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி பாடு? ஹாய் செல்லக்குட்டி, சூப்பராக பாடினீங்க. அஜித் சாரும் அந்த ஃபிலிமில் இருக்கிற அந்த குட்டி பாப்பாவும் அப்படியே விஷுவல் வந்தாங்க நீங்கள் பாடும்போது. ஸோ மென்மேலும் உயர நீங்கள் ஃபைனல் வரையும் வந்து ஜெயிக்க என்னோட மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள். தமிழ் உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமா உனக்கு. தேங்க்யூ. ஓகே, நீங்க உங்களோட படத்துல இருந்து ஏதாவது பாட்டு எங்களுக்காக இப்ப பாட முடியுமா? ஏ கல்ல மிட்டாய் கலரு, தேன்னு மிட்டாய் உதடு, நீ பக்கத்துல வந்ததுமே வந்திருச்சு பவரு. வெட்ட வெள்ள தோசை உமேல தான் ஆசை, கிளிய போல கொஞ்சி கொஞ்சி ரெண்டு பேரும் பேச. பாடி டைட்டானிக் ஹீரோயினி, அழகுல குலாப் ஜாமு ஜீராணி, வயிற்றுல கோதிரேஜ் பீரோனி, ஸ்பீடில் ரொனால்டினோ காரோனி. ஏய் சோன் 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 பப்பர மிட்டாய் வந்து வந்து முத்தம் கொடு. சோன் 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 பப்பர மிட்டாய் வந்து வந்து முத்தம் கொடு. என் கவாப்பு நீ, என் கருக்கல் நீ, என் ஏஞ்சல் நீ, என் தோஞ்சல் நீ. ஏ கல்ல மிட்டாய் கலரு, தேன்னு மிட்டாய் உதடு, நீ பக்கத்தில் வந்ததுமே வந்துடுச்சு பவரு. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கலகலப்பா போயிட்டு இருக்கு இந்த D&D ரவுண்ட். அந்த வகையில அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? இவனை சொல்றத நினைச்சாலே எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஆனா ஜாலியா இருக்கு. போன வாட்டி ஜனகராஜன்லாம் பயங்கரமா கலாய்ச்சால. இல்லம்மா, அதுக்கு பழி வாங்குற நோக்கில் ஏதாவது ஒன்று பண்ணுவானே அப்படின்னு நான் இருக்கேன், நான் உங்களை காப்பாத்துறேன். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம யாரை வெல்கம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் வெல்கம்
சந்திரமௌலி. யார் யார் சிவம் நீ நான் சிவம். என்ன சந்திரமௌலி இன்னைக்கு என்ன சாங் பாட போறீங்க? சம்போன்னு ஒரு பாட்டு பாடுவோம். ஓ சம்போ. ஓ சுப்பு. பாடு, அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன். शम्भो शिव शम्भो स्वयम्भो भो 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 शम्भो शिव शम्भो स्वयम्भो गंगाधर शंकरा करुणाकरा वामव भवसागर तारका गंगाधर शंकरा करुणाकरा वामव भवसागर तारका भो शंभो शिव शंभो स्वयंभो भो शंभो शिव शंभो स्वयंभो निर्गुण परब्रह्म स्वरूपा गम गम भूता प्रपंच रहिता निर्गुण परब्रह्म स्वरूपा गम गम भूता प्रपंच रहिता निज गुह निहित निदानंदा निज गुह निहित निदानंदा आनंद अतिशय अक्षयलिंगा निज गुह निहित निदानंदा आनंद अतिशय अक्षयलिंगा भो शंभो शिव शंभो स्वयंभो 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 भो शिव शंभो स्वयंभो. தரண் அவர்கள்கிட்ட கேட்டுடலாம். ஸோ சந்திரமௌலியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா பாடினீங்க, நல்ல கண்ட்ரோல்டாக பாடினீங்க. கீழ் ஆக்டேவ்லேருந்து மேல் ஆக்டேவ் ஷிஃப்டிங் போகுது. முதல் பல்லவிலையும் சரி, எண்டுலேயும் சரி, சரணம் முடிஞ்சு வந்த பல்லவிலையும் சரி, ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ. கண்ட்ரோல்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா பாடினீங்க சந்திரமௌலி. தேங்க்யூம்மா. நல்ல சங்கதிலெல்லாம் நல்லா அழுத்தம், நல்லா தெளிவாக பாடினீங்க. கிளியராக எந்தவித அவசரமும் இல்லாமல், ஓட்டம் இல்லாமல் இது பண்ணேன். கடைசியில் துண்டு பல்லவி மட்டும் போஷம் லைட்டாக ஓடிட்டீங்க. பட் நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க சந்திரமௌலி. தேங்க்யூம்மா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஸோ உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? ஓகே, தரண் அவர்கள். நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க சந்திரமௌலி.
ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்டையும் கேட்டுடலாம். ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது லோகன்? ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடின தம்பி. தேங்க்யூ. எல்லாருமே சூப்பராக பாடுறீங்க. அதில் இந்த சாங் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பக்கத்தில் சிவனோட ஃபோட்டோ பேக் சைடில். ஸோ நான் வார்த்தையாக சொல்கிறப்ப அதை பாடலாம் சொல்லட்டுமா? தாண்டவங்கள் தீ பிடிக்க வாலி போல வாழெடுக்க தீரன் சூரன் கட்டையாட போறான் அடகாத கால போல மீச முறுக்கி வாரான். இவன் முன்ன நின்னாலே யமனுக்கும் கொலை நடுக்கும். இவன் பேரை சொன்னாலே சிவனுக்கும் படபட. இவனால 8 திக்கு ஆளு கூட்ட ஏக்கச்சக்கம். எங்க வாழ்க்கை அவரு தான், நாங்க எல்லாம் அவர் பக்கம். கடவுளை போல காப்பவன் இவன், பேராசையை கொள்ளும் சிவனாய் இவன். கல்வனை வெல்லும் வல்லவன் இவன், பேரன்புக்கு என்றும் நல்லவன் இவன். எனிவேஸ் சந்திரமௌலி, நிறைய நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. அதே சந்தோஷத்தோடயே நீங்கள் ஏகே கிட்ட பேசாமல் போய் உட்காந்துக்கோங்க. D&D ரவுண்டில் நிறைய வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஹரி ரெடியாக இருக்காரு. வெல்கம் பண்ணிடலாமா ஹரியை? லெட்ஸ் வெல்கம் கானா ஹரி ஆன் ஸ்டேஜ். இந்த கருப்பர் தமிழ் மண்ண யாரோ இசை பாரோ. என்ன பாட்டு இந்த பக்கம் யார் டீம் இந்த தடவை? என்ன நீ இந்த தடவை யாரோட டி? நீங்க ஏன்டி தானே? ஏன்டி போன வாட்டி பண்ணேன், இந்த வாட்டி மெட்ராஸ் படத்துல இருந்து. அன்பெனும் பறவை சிறகடித்து வானில் பறந்தது, சதி என்னும் அம்பினால் அது அடிபட்டு மாண்டது. இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே. உன் நண்பர்களை பிரிந்து சென்றாய் நீயும் மண்ணுக்குள்ளே. வாழ்ந்த கதை மறைவதில்லை நண்பர்கள் மனதினிலே. நீ ஆண்ட கதை அழிவதில்லை சென்னை மாநகரினிலே. நீ ஆண்ட கதை அழிவதில்லை சென்னை மாநகரினிலே. இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே. உன் நண்பர்களை பிரிந்து சென்றாய் நீயோ மண்ணுக்குள்ளே. எங்கே சென்றாய் தனியே தினம் தேடி அழைகின்றோம் உன்னையே. எளிமையாய் வாழ்ந்து ஏற்றமடைந்து என்னிலா சாதனை நீ செய்தாய். புரட்சி செய்ய புறப்பட்டதே அன்பே உன் பயணம். நீ புதுமை பல செய்வதற்குள் உமக்காயும் மரணம். இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே. உன் நண்பர்களை பிரிந்து சென்றாய் நீயும் மண்ணுக்குள்ளே. வாழ்ந்த கதை மறைவதில்லை நண்பர்கள் மனதினிலே. நீ ஆண்ட கதை அழிவதில்லை சென்னை மாநகரினிலே.
உரிமை அழிவதில்லை சென்னை நகரினிலே இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே உன் நண்பர்களை பிரிந்து சென்றாய் நீயோ மண்ணுக்குள்ளே. டெடிகேஷனு யாருக்காக டெடிகேஷனு? அண்ணா மாதிரி எனக்கு என்னாச்சு? பைக் ஓட்டி போயிட்டு இருந்தார் அண்ணா. சபையில் எங்கள் வீட்டு சபை ஒன்று இருக்கும். சபையில் கீழே விழுந்துட்டார். சாதாரணமாக விட்டார் அவர். ஊர் கோவில் திருவிழா. அந்த திருவிழாவில் எப்பயுமே அண்ணன் தான் டான்ஸ்லாம் ஆடுவார். அவர் இருந்தாலே ஜாலியாக இருக்கும். கோவில் திருவிழா அன்னைக்கு என் அண்ணன் தலை வலிக்குதுன்னு போய் அட்மிட் ஆனார். மறுநாள் அண்ணன் இறந்துட்டார் எங்கள் அண்ணன். ரெண்டாவது நாளே அண்ணாவோட அப்பாவும் இறந்துட்டாரு. நீ சாதாரண ஒரு கானா பாடகர், நீலாம் எப்படி மேலே வருவெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போது வந்து அண்ணா சொல்லும், நீ ஒரு நாள் பெரிய ஆளாக வருவ, எனக்கு தெரியும். நீ யாரும் பேசுறதும் காதில் வாங்கிக்காத, ஒழுக்கமாக பாடு, நல்லா எழுது, உன்னோட எழுத்து தான் உன்னை காப்பாற்றும் அண்ணா நிறைய சொல்லும். ஆனால் இப்போ நான் ஒரு டிவி ஷோவில் பாடுறேன், என் அண்ணா கூட இல்லை. அதுதான். அம்மா நீங்கள் மேலே வாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில, வார்த்தைகளே இல்லை. பட் நானும் சைந்தவியும் சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் சொல்கிறது நேராக வரமே, அங்கே மேடைக்கு வந்து சொல்கிறோம். என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்கள் இழப்பை எங்களால் எப்படி இருந்தாலும் ஈடு செய்ய முடியாது. இந்த ஒரு சின்ன உதவியாக எடுத்துக்கோங்க. இல்லை, இது ஒரு உதவி உங்கள் பசங்க கொடுக்குறோன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் இது இல்லை ஒரு சின்ன உதவியாக எடுத்துக்கோங்க அம்மா. எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணுறோம். அவரும் உங்கள் புள்ள தான், அவரும் உங்கள் புள்ள தான்மா. நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்காக இல்லை, அவரும் உங்கள் புள்ள தான். நாங்களாம் உங்களுக்கு மகன் மாதிரி தான். ஸோ எங்களை அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. சரி ஜட்ஜஸ், தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேருக்கும். கண்டிப்பாக உங்கள் பையன் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு துணையாக இருப்பார். இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சந்தோஷமாக தான் இருப்பார். சரியா? ரொம்ப நன்றிம்மா. சார், நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க பிரதர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த சூழலில் இருந்த மக்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் பாடினதும் வடிவேலு அவர்களோடது பார்த்த வரைக்கும் என்ன தோணுது? இவங்க பாடினதுல கானாக்கே அவங்க தான் பெருமை சேர்த்துருக்காங்க இந்த மேடையில். இது உண்மையாது. ஏன்னா நான் வியாசார்பேட்டில் வளர்ந்து அங்கேருந்து உருவாக்கப்பட்டவன் தான். நான் எனக்கு கவிஞர்லாம் அப்புறம் தான் எனக்கு. ஆனால் எனக்கு அந்த கானாக்கே பெருமை சேர்த்தவன் எனக்கு இவன் மட்டும்தான். நீ செம்மையாக வருவ தம்பி. இதுக்கப்புறம் நான் எந்த பாட்டு எழுதினாலும் எந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக நான் அவனை ரெஃபர் பண்ணுவேன். சத்தியமாக இது வந்து ப்ராமிஸ். இது இப்போ பாடுற எல்லா கானா சிங்கருக்கும் நான் ரைட்டிங் பண்ணி எவ்வளோ சான்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக விரைவில் நீ நல்ல பாட்டு பாடுவேன். சரியா? நம்பிக்கையாரு. ஸோ நீங்கள் எப்படி பாடினீங்க அப்படின்றத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாம். சைந்தவி மேம். எனக்கு வந்து அப்படியே கானா பாலா சார் தான் வந்து பாடின மாதிரி இருந்தது. அவ்வளோ உருக்கமாக ரொம்ப அவர் பாடுறச்சேவே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப உருக்கமாக பாடினார். ஸோ எனக்கு வார்த்தைகளே இல்லை. ஸோ தரன் சார், உங்களோட வாய்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி, உங்களோட ஸ்டைலுக்கு செட் ஆகிற மாதிரி கரெக்டான ஒரு பாடல் எடுத்திருந்தீங்க. அது அவங்க சொன்ன மாதிரி அப்படியே டிட்டோ கானா பாலா சார் பாடின மாதிரியே தான் இருந்தது. கவலைப்படாதீங்க. உங்களோட அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் எழுதி கண்டிப்பாக உங்களை நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூப்பிடுவாங்க. உங்களோட பாடல் கண்டிப்பாக நிறைய இடத்துல ஒலிக்கும். ஓகே, ஸோ உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றத தரன் சார் கிட்ட கேட்டலாம். தரன் சார்.
22. தேங்க்ஸ்ண்ணா. வாழ்த்துக்கள் ஹரி, 22 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. தேங்க்யூ ஹரி, நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வரப்போகிறது யாரு அப்படின்னா வந்து இப்போ நம்மளாம் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கோம் இல்லையா? ஆமாம். தன்னோட பாட்டாலே நமக்குலாம் வைத்தியம் பண்ணுறதுக்காக தெரிஞ்சு போச்சு யார் வர போறாங்கன்னு. லெட்ஸ் வெல்கம் டாக்டர் பிரவீன் செபாஸ்டியன் ஆன் ஸ்டேஜ். வீர சுரந்தர எம்மையாலும் நிரந்தர. யாரோட டி நீங்க? நான் வந்து என்னோட டீம். யுவர்ஸ்னலா? ஆமா. சோ என்ன சாங் பாட போறீங்க? பாபா படத்துல இருந்து தலைவர் பாட்டு சக்தி கொடு. சூப்பருங்க, செம்ம சூப்பரா பாடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நம் நடை கண்டு அகங்காரம் தூளாக வேண்டும், நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும். சக்தி கொடு, சக்தி கொடு. இறைவா இறைவா, தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே. தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே. தூணிலும் இருப்பாய் துரும்பிலும் இருப்பாய், கொடுமை அழித்துவிட கொள்கை ஜெயித்துவிட சக்தி கொடு. நம் நடை கண்டு அகங்காரம் தூளாக வேண்டும், நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும். சக்தி கொடு. வெள்ளத்தில் வீழ்ந்தவனை கரையேற்ற சக்தி கொடு, மண்ணுக்கு பிறந்தவனை வாழ்விக்க சக்தி கொடு. தீமைக்கும் கொடுமைக்கும் தீ வைக்க சக்தி கொடு, வறுமைக்கு பிறந்தவரை வாழ்விக்க சக்தி கொடு. எரிமலைகள் தென்காலில் தூளாக சக்தி கொடு, ஒரு வார்த்தை சொன்னாலே ஊர் மாற சக்தி கொடு. தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே. தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே. தூணிலும் இருப்பாய் துரும்பிலும் இருப்பாய், கொடுமை அழிந்துவிட கொள்கை ஜெயித்துவிட சக்தி கொடு. அகங்காரம் தூளாக வேண்டும், நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும். சக்தி கொடு. பிரவீன் செம்மையாக பாடிட்டீங்க இந்த பாட்டை. தேங்க்யூ சார். கலக்கிட்டீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில் மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகிடுச்சு, அதுவும் முடியும் போது பிரேக் ஆகிடுச்சு. இது ஒரு டக்குன்னு யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பயங்கர ஷாக்கிங், ஐயோ கடைசியில் சொதப்பிட்டோமேடா அப்படின்னு. பட் அதெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க, ஓவராலாக கலக்கிட்டீங்க நீங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப அழகாக பாடினீங்க பிரவீன், எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் பாடினது. அந்த நீயேல ஒரு ஸ்பெஷல் சங்கதிலாம் நீங்கள் போட்டீங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா பாடினீங்க. செகண்ட் சரணம் லைட்டாக சரணம் செகண்ட் லைன் லைட்டாக மறந்துட்டீங்களா நீங்கள்? வாய் ஒளரிச்சு லைட்டாக. நான் என்னோட மிஸ்டேக் தான். ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் நல்லா தான் பாடினீங்க நீ. தேங்க்யூ. வெரி நைஸ். ஓகே சார், என்ன மார்க் கொடுக்க போறீங்க? வாவ் 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 வாவ். தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுடலாம் பாட்டு எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப சூப்பராக பாடினீங்க. நீங்கள் சத்தி கொடு சத்தி கொடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு சத்தி கொடுத்தது அந்த ஆர்கெஸ்ட்ரா கொடுத்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கோரஸ் பாடினவங்க கொடுத்தாங்க.
இப்போ பேக்ரவுண்டில் ஆடின டான்சர்ஸ் கொடுத்தாங்க, அது கூட நீங்களும் உங்களோட சத்தியை சேர்த்து பக்காவாக பாட்டீங்க. செம்மையாக இருந்தது பிரதர். நீங்கள் கூடிய சீக்கிரமே எல்லாருமே சினிமாவுக்கு வரணும், தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு பெரிய பெரிய பாடகராக வரணும். அது சந்தோஷமாக இருக்குது பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். பிரவீன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இதே சந்தோஷத்தோடய நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததா வந்து பாட போறவங்க வந்து இவங்களும் ஒரு கடல் கடந்த கண்டஸ்டன்ட் தான். அப்படியா? தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பல கடல் கடந்த கண்டஸ்டன்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா. லெட்ஸ் வெல்கம் சாய் சுதா ஆன் ஸ்டேஜ். இன்னைக்கு நீங்க யாரோட டெடிகேஷன். ஹே வாவ், வெரி நைஸ். ஸோ யாருக்கு நீங்க இந்த சாங்கை டெடிகேட் பண்ண போறீங்க? மை பிலவட் அண்ணா. ஓகே, உங்க அண்ணாக்காக நீங்க இந்த பாடல் டெடிகேட் பண்ண போறீங்க. என்ன சாங் பாட போறீங்க? முதல் முறை கிள்ளி பார்த்தேன். ஓகே ஃபைன், சூப்பர். நல்லா பாடுங்க. நல்லா பாடுங்க. முதல் முறை கிள்ளி பார்த்தேன், முதல் முறை கண்ணில் வேர்த்தேன், எந்தன் தாயின் கர்ப்பம் தாண்டி மறுமுறை உயிர் கொண்டேன், உன்னால் இருமுறை உயிர் கொண்டேன்.
சாய் சுதா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். முதல்ல வந்து நம்ம சைந்தவி மேம் கிட்டே கேட்டுடலாம். சாய் சுதா ரொம்ப அழகாக பாடினீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் முதல் முறை கிள்ளி பார்த்தேன். சுஜாதா சேச்சி அவங்க பாடியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் குரல் ரொம்ப அழகாக இருக்குது. ஹையர் நோட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக போனீங்க. சில இடத்துல மட்டும் மிஸ் ஆச்சு. இந்த எந்தன் தாயின் கர்ப்பம் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம், அப்புறம் சரணமில் வந்து மறைத்தாய், அப்புறம் துண்டு பல்லவியில் வந்து ஆனால் ஆனால் அந்த இடம் வந்து இது. பட் நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு பாயிண்டர்ஸ் தான். யூஆர் அ ஃபினாமினல் சிங்கர். யூ ஹாவ் அ வெரி குட் வாய்ஸ் அண்ட் யூ சிங் ஸோ பியூட்டிஃபுல்லி. ரொம்ப அழகான ப்ரெசன்ஸ். தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் ஸ்மால் திங்ஸ் தட் டு மேக் யூ ஈவன் மோர் பெட்டர். அவ்வளோதான். இது வந்து தப்பாக குத்தமாக சொல்லலை. பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஃபியூ பாயிண்டர்ஸ் டு இம்ப்ரூவ். தட்ஸ் ஆல். ஓகே தரன் சார், உங்களோட பெஸ்ட் இது இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பாடி கேட்கும் போதெல்லாம் இட் வாஸ் லைக் வெரி பர்ஃபெக்ட். இந்த சாங் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் இல்லைன்னு தோணுச்சு. உங்களுக்கு அப்படியே சினிமாவுக்கு தேவையான ஒரு ஆப்டான ஒரு வாய்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங். உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லாவும் பாடுறீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் இப்போவே ஒரு சிங்கர் ஆயிடலாம். ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ உங்களுடைய பாட்டுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோர் கிடைச்சிருக்குன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். தரன் சார். Wow, 23. Good. ஓகே, நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டலாமா உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு? கண்டிப்பா ப்ரோ. ரொம்ப சூப்பராக பாடினீங்க. இது சாப்பிட்டு படுக்கிற டைமாக தான் கண்டிப்பாக நான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பேன் உங்கள் பாட்டை கேட்டு. 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 லெவலில் வேறு லெவலில் பாடினீங்க. ரொம்ப சூப்பராக பாடுறீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. டெடிகேஷன் அண்ட் டிவோஷனல் ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு, சந்தோஷமா போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வராங்க. ஆமா. அடுத்ததான் வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு அவங்களுடைய ஒரிஜினல் பேரை விட நீங்க வச்சிருக்க பேர் தான் என் மைண்ட்ல எப்பவுமே இருக்கு. அதாவது நம்ம கார்மேக குழலி. அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? எஸ், வெல்கம் பண்ணிடலாம். எஸ், லெட்ஸ் வெல்கம் சுபஹரி ஆன் ஸ்டேஜ். என் உடன் பிறப்பே. வணக்கம் அண்ணா. கார்மேக குழலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சுகமா இருக்கேன். என்ன பாட்டு இன்னைக்கு பாட போறீங்க? என்ன ஃபர்ஸ்ட் அந்த சைடா இந்த சைடா? உங்க சைடு தானா? பிறகு தங்கச்சி. வாவ். என்ன பாட்டு யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? ஆக்சுவலாக வந்து இது அம்மா பாட்டு, அழகு நிலவே அப்படின்ற ஒரு பாடல். இது வந்து பவித்ரா படத்துல, அந்த படத்துல இந்த பாடல். இது வந்து என்னோட அண்ணனுக்காக நான் டெடிகேட் பண்றேன். நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே, எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே. ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே, என் பாதி உயிரை திருப்பி தருவே பறந்து வந்தாயே. இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை, நானும் உன் தாயே. அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே, எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே. ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே, என் பாதி உயிரை திருப்பி தருவே பறந்து வந்தாயே. இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை, நானும் உன் தாயே.
ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாங் சூஸ் பண்ணி பாடியிருக்கீங்க. அண்ணன் தானே இருக்காரு? ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே எல்லா உறவும் கிடச்சிரும். அப்போ எனக்கு வந்து எல்லா உறவும் அங்கே தான் இருக்குது. எனக்கு இங்கே கிடைச்ச ஒரு பெரிய உறவுன்னா என்னோட அண்ணா தான். ப்ளஸ் என்னென்னா எனக்கு எல்லாமே வந்து இங்கே அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த டைமில் வந்து நான் அவருக்கு என்ன நன்றி கடன் பட்டிருக்கேன்னு நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ஸோ அவருக்கு ஒரு சாங் மூலியமாக டெடிகேட் பண்ணணும்னு நினச்சி அவருக்காக இந்த டெடிகேட். சுபஹரி, நீங்கள் வந்து பேசுகிறச்சே ஒரு குரல் வருது, அது ஏன் அதை பாடுறச்சே அது வரவே மாட்டேங்குது? எங்கேயோ பயத்தில் நடுங்கிறாங்க அப்படியே. நீங்கள் யாராவது பக்கத்தில் பிடிச்சிக்கிட்டீங்களா அவங்கள? அவன் பாடும்போது இல்லை அந்த அளவுக்கு ஷுவர் ஆகுது. ரொம்ப அழகான குரல் உங்களுக்கு நல்ல சங்கதியெல்லாம் வருது. ஆனால் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் தைரியமாக பாட வேண்டியதானே நீங்கள். இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை, நானும் உன் தாயே. அங்கே தாயேல வந்து தாயேன்னு ஆயிடுச்சு. அது அவ்வளோ நடுங்குது உங்கள் குரலில். ரொம்ப அழகாக பாடுறீங்க. ஆனால் தயவு செய்து பயப்படாதீங்க. நான் நெக்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பயந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரில. ஆனால் என்ன சொல்ல முடியும், பயப்படாதீங்கன்னு தான் சொல்ல முடியும். தாரன் அவர்கள் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அதே விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு பல்லவி நல்லா பாடின மாதிரி இருந்தது. அப்புறம் சரணமில் ஒரு 2-3 இடம் ரொம்ப தெளிவாகவே ஸ்ருதி போச்சு. அதான் அவங்க சைந்தவி அவங்க சொன்ன மாதிரி அது ப்ராப்ளி அந்த பயம் அது இட்ஸ் தேர் இன் யோர் மைண்ட். உங்கள் மைண்டில் இருக்குது இந்த நோட் தான் நான் பாடணும், இந்த சங்கதி தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு. பட் அது வெளியே வரும்போது வரல, ஒரு நடுக்கத்தில் தான் அது வருது. பட் ரொம்ப அழகான ஒரு குரல் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பாட்டு இன்னும் நிறைய தடவை கேளுங்க. இன்னும் இதில் என்னெல்லாம் இம்ப்ரவைஸ் பண்ண முடியும் நீங்களே ஒரு 10 தடவை பாடி பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரவைஸ் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ சுபஹரி எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்கோர் ப்ளீஸ். வாழ்த்துக்கள் சுபஹரி. ஸோ வந்து நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி அதிலலாம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஆக போகுது. தேங்க்யூ கார்மேக குழலி. ஓகே, நன்றி. ஸோ வைஷாலி, இப்போ வந்து நம்ம ஷோவில் வந்து எல்லா கண்டஸ்டண்ட்டும் ஆல்மோஸ்ட் பாடி முடிச்சிட்டாங்க. ஸோ சூப்பராக அந்த ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. பட் இந்த ரிசல்ட்டு யார் எலிமினேஷன் இதெல்லாம் நினைக்கும் போது பக்குன்னு இருக்கு. ஸோ அதனால நம்ம கெஸ்ட் வந்திருக்காரு இல்லையா, ஸோ அவர் நம்ம ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அவரை சென்ட் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, ஷூர் டெஃபினெட்லி. லெட்ஸ் வெல்கம் லோகன் ஆன் ஸ்டேஜ். கடலுக்குள்ள மீன் இருக்குது, வலையில தான் குத்தி குதிக்குது, மார்க்கெட்டில் பல பலக்குது. லோகன் ப்ரோ, நீங்கள் வந்து லிரிக் நிறைய விஷயங்கள், நிறைய புது விஷயங்கள்லாம் லிரிக்கில் கன்வே பண்ணியிருக்கீங்க. சமுதாயத்துக்கு தேவையான முக்கியமான கருத்துக்களை உங்களுடைய வரிகளில் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு விஷயம் எங்களுக்காக ஒரு ஓனாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். கண்டிப்பாங்க பிரதர். சினிமாவில் பாட்டு எழுதிருக்கு, அது சுச்சுவேஷன் கொடுப்பாங்க. இப்போ இன்னைக்கு நிறைய குழந்தைங்களோட வாழ்க்கை நீ சுச்சுவேஷனாக இருக்குது. உண்மை அதுதான். அதுக்கு நான் இப்போ கூட சொல்கிறேன், லாரன்ஸ் மாஸ்டருக்கு இனிமேல் தலையை வழங்கிட்டே இருப்பேன். ஏன்னா டூ சம்திங் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க தான் அந்த சாங்கை எழுத சொன்னாங்க. ஸோ இந்த பாட்டு கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். டூ சம்திங், ஏதாச்சும் பண்ணு, ஒரு டைட்டில் வச்சோம். இப்போ சிம்பிளாக சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 5 டீ குடிக்கிறான்னா அதுலேருந்து ஒரு டீயை ஒரு நாளைக்கு கம்மி பண்ணால் ஒரு லப்பர் ஒரு பென்சில் வாங்கி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ணுறவங்களா இருந்தால் அதில் 200 ரூபாய் செலவு பண்ணால் ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்கலாம். டெய்லி ட்ரிங்க் பண்ணவங்க ஒரு நாள் கட் பண்ணால் ஸோ அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு நாள் செலவை கண்டிப்பாக பண்ண முடியும். அது இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லாருமே ஒத்து உழைச்சிங்கன்னா உலகம் ஃபுல்லாக இந்த ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த பாட்டு நான் பாடி காட்டுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சூப்பர் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். தேங்க்யூ. Do something, ஏதாச்சும் பண்ணு. 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 இன்று நேற்று நாளையது, கனவில் வாழுற குழந்தை இது. ஒவ்வொரு உயிரின் மதிப்பு இது, கருணை வழியின் தொடக்கம் இது. ஒவ்வொரு உயிரின் மதிப்பு இது, கருணை வழியின் தொடக்கம் இது. Do something, ஏதாச்சும் பண்ணு. Do something, ஏதாச்சும் பண்ணு. Do something, ஏதாச்சும் பண்ணு. Do something, ஏதாச்சும் பண்ணு. இன்றைய குழந்தைகள் நாளைய தேசத்தின் நாணி வேர்களடா. நாடு வல்லரசாக வலிமையை சேர்க்க கல்வியை தருவோமடா. இன்றைய குழந்தைகள்
நாளைய தேசத்தின் ஆணி வேர்களடா. நாடு வல்லரசாக வலிமையை சேர்க்க கல்வியை தருவமடா. அன்பை வணங்கு நன்மை தொடங்கு உன் உதவியினால் கல்வி ஞானம் வழங்கு. அன்பை வணங்கு நன்மை தொடங்கு உன் உதவியினால் கல்வி ஞானம் வழங்கு. Do something ஏதாச்சும் பண்ணு. Do something ஏதாச்சும் பண்ணு. Do something ஏதாச்சும் பண்ணு. Do something ஏதாச்சும் பண்ணு. படிக்கும் வயதில் காகிதம் பொறுக்கும் கொடுமை இங்கே தவறல்லவோ. படிப்பை மறந்து வேலைக்கு போகும் குழந்தை கனவோ பெரிதல்லவோ. படிப்பின் ஏக்கம் குழந்தையின் முகத்தில் தனிமை கொண்டு அழுகிறதே. பள்ளி வாசலை பிள்ளைகள் இழந்து கனவை எல்லாம் தொலைகிறது. உன் மனம்தான் கடவுளடா, உன் உதவியும் வேண்டுமடா. நீ நினைத்தால் போதுமடா, இந்த கவலைகள் தீருமடா. தாய் என்றால் அது நீயேதான், உயிரென்றால் அது நீயேதான். நீ முன் நின்றால் தெய்வத்திற்கும் நீயே கடவுளடா. இன்று நேற்று நாளையது கனவில் வாழுற குழந்தை இது. ஒவ்வொரு உயிரின் மதிப்பு இது, கருணை வழியின் தொடக்கம் இது. ஒவ்வொரு உயிரின் மதிப்பு இது, கருணை வழியின் தொடக்கம் இது. Do something ஏதாச்சும் பண்ணு. Do something ஏதாச்சும் பண்ணு. Do something ஏதாச்சும் பண்ணு. Do something ஏதாச்சும் பண்ணு. போல வாழ்க்கை உண்டு, பறந்து போக வழி இல்லையே. நீயும் உதவி செய்யாவிட்டால் இவர்கள் வாழ வழி இல்லையே. தமிழன் என்ற உயர்வுக்கு பெருமை நாளை இவர்களின் வெற்றியில்தான். நாளை தமிழன் வெண்வான் என்றால் இவர்கள் பயிலும் வெற்றியில்தான். உன் மனம்தான் கடவுளடா, உன் உதவிய வேண்டுமடா. நீ நினைத்தால் போதுமடா, இந்த கவலைகள் தீருமடா. நீ கொடுக்கும் ஒரு ரூபாயில் இந்த குழந்தையின் வாழ்க்கை மாறுமடா. நீ முன்னின்றால் தெய்வத்திற்கும் நீயே கடவுளடா. இன்று நேற்று நாளையது கனவில் வாழுற குழந்தை இது. ஒவ்வொரு உயிரின் மதிப்பு இது, கருணை வழியின் தொடக்கம் இது. ஒவ்வொரு உயிரின் மதிப்பு இது, கருணை வழியின் தொடக்கம் இது. Do something ஏதாச்சும் பண்ணு. 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 Thank you. ப்ரோ சூப்பர் தேங்க்யூ ஸோ மச். வேற லெவலில் வந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்கீங்க. சீரியஸாக அதோட கருத்து வந்து ஆள் மனசில் பதிகிற மாதிரி இருந்தது. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணுவாங்க குழந்தைங்களுடைய நலனுக்காக. இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் பை யூ. ஸோ கண்டிப்பாக வந்து இதை நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். ஒரு நல்ல ஐடியா, நல்ல தாட். பட் இதை கேட்குறதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எல்லாரும் வந்து லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நிறைய பேர் அதனால பெனிஃபிட் அடைவாங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எங்கள் கூட இன்றைக்கி இந்த ஷோவில் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தொடர்ந்து நீங்கள் இது மாதிரி நிறைய பாடல்கள் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவுக்கு அதிகமாக கொடுத்துட்டே இருக்கணும். உங்களை தேடி விருதுகள் குமிஞ்சிக்கிட்டே இருக்கணும். லோகன் பிரதர் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவர் பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். எதுக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டார். நம்மளை சுற்றி சில பேருங்க வந்து இல்லைங்க பண்ணிடலாம், இல்லை இதுக்கு இப்படி வச்சுக்கலாம், எது கேட்டாலும் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் ஸ்டுடியோவுக்கு வந்த டைம்லேருந்தே நான் சொல்கிறேன். ஒரு பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு லிரிக் எழுதி, ஆக்சுவலாக அவர் லிரிக் எழுத தான் வந்தார். ஆனால் எனக்கு அவர் பாடுறது ரொம்ப பிடிக்கும். அவரோட நிறைய ஃபேமஸான சாங்ஸ் எல்லாம் லிரிக் எழுதி கொடுத்தது தான். பட் அவர் சில பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. ஒரு பாடல் வந்து அவர் பாட வச்சுருக்கேன். அது அவர் வாய்ஸில் தான் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அது கண்டிப்பாக அதில் வரும். அவர் ஹரிக்கு வந்து சொன்னது நான் 100% நான் நம்புகிறேன். அவர் வந்து இன்றைக்கி அவர்கிட்ட சொன்னார், நான் கொண்டு போய் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட உட்கார வைப்பேன்னு. கண்டிப்பாக அவர் அதை செய்வார். அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ பிரதர். இன்றைக்கி வந்து எங்களோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கூடையுமே இருந்து உங்களோட லைஃபோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணி
இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் மேலும் நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். மேலும் மேலும் உங்களோட லிரிக் மூலியமாகவும் நிறைய பேருங்க மாறணும். மேம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இன்றைக்கி எங்கள் ஜெயா ஸ்டார் சிங்கர்ஸ் குடும்பத்துக்கு வந்ததுக்கு. ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப அழகாக பாடினீங்க, ரொம்ப யதார்த்தமாக மனசுக்குள்ளேருந்து உங்கள் லிரிக்ஸ் எல்லாம் ஓடணும் அப்படி இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்து எங்களை பாடி என்டர்டெயின் பண்ணது, எங்கள் பசங்க பாடினதெல்லாம் கேட்டு என்டர்டெயின் ஆனது, ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல மூமெண்ட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். D&D ரவுண்டோடைய ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம். ஓகே, எஸ். ஸோ இந்த எபிசோட்ல பெர்ஃபார்ம் பண்ண எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து ஸ்டேஜுக்கு வாங்க. இன்னைக்கு பாடின 7 கண்டஸ்டன்ஸ் இவங்க. ஸோ இவங்களில் 3 பேர் வந்து டேஞ்சர் ஜோன் போயிடுவாங்க, 4 பேர் வந்து சேஃப் ஜோன் போவாங்க. ஸோ முதல்ல நம்ம சேஃப் ஜோன் போகிற அந்த 4 கண்டஸ்டன்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஜட்ஜஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பாடினாங்க. ஸோ யாரை வந்து நம்ம சேஃப் ஜோனுக்கு அனுப்புறது, யாரை டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்புறதுன்னு இந்த மார்க்ஸ் பார்க்கறதுக்குள்ளே ரொம்ப ஜாஸ்தி கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் நாங்களே. ஃபர்ஸ்ட் யார் சேஃப் ஜோனுக்குள்ள போக போகிறாங்க? நம்ம டாக்டர் பிரவீன், வாழ்த்துக்கள். அடுத்ததா யார் சேஃப் ஜோன் போக போகிறாங்க? அடுத்தது வந்து நம்ம போய் சந்திரமௌலி. சாய் சுதா. வாழ்த்துக்கள் சாய் சுதா, கங்க்ராச்சுலேஷன். வாழ்த்துக்கள். மாறுவேட போட்டியை கண்டினியூ பண்ணுங்க. இவங்கள ஒருத்தர் மட்டும் தான் இந்த சேஃப் ஜோனுக்குள்ள போக போறாங்க. அது யார்? ஷாரிக். வாழ்த்துக்கள் ஷாரிக். இவங்க 3 பேருமே சூப்பராக பாடினாங்க. ஆனால் மார்க்ஸ் அவங்களோட கம்மியாக இருக்கிறதுனால, லைக் 1 பாயிண்ட் அந்த மாதிரி கம்மியாக இருக்கிறதுனால டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ கேன் வி கால் தி அதர் கண்டஸ்டன்ஸ் டேஞ்சர் ஜோன்ஸில் இருக்கிறவங்க? டேஞ்சர் ஜோனில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் ஸ்டேஜுக்கு வரவும். இந்த D&D ரவுண்டோட நிறைவுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இதுக்கு முந்தின வாரங்களில் பாடின கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ டோட்டலாக 8 பேர் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. இந்த 8 பேர்ல இருந்து 5 பேர் மட்டும்தான் சேஃப் ஜோன் போவாங்க, 3 பேர் வந்து எலிமினேட் ஆக போகிறாங்க. ஸோ முதல்ல சேஃப் ஜோன் போக போகிற அந்த 5 கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல்ல சேஃப் ஜோன் போக போகிற அந்த கண்டஸ்டன்ட் யார்? ஹாய் எல்லாருக்கும். எப்படி சொல்லணும்னு தெரியல. இந்த விஷயத்த சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் சில பர்சனல் ரீசன்ஸ்னால நான் இந்த ஷோலேருந்து குவிட் ஆக ஆசைப்படுறேன். ஆசை இல்லை, அது ஒரு வலியோடு சேர்ந்து ஒரு டிசிஷனே சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டேஜ் யாருக்கும் டக்குன்னு கிடைக்காது, ஈஸியாக கிடைச்சிடாது. ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான் என்னை தேடி வந்தது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள்னால நான் கிளம்புறதா டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ கெரியர் வைஸ் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதனால் மியூசிக் வந்து என் பேஷன் தான். அதுக்கு சப்போர்ட் அம்மா அப்பா நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள நிற்க வச்சுட்டு இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் என்னோடய கரியரையும் நான் பார்த்து தான் ஆகணும். ஷாரிக் இஸ் சச் அ பிரில்லியன்ட் சிங்கர், சச் அ வண்டர்ஃபுல் சிங்கர். நீங்கள் இப்படி டக்குன்னு சொல்வீங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு இவ்வளோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இது சொல்வீங்கன்னு எங்களுக்கு. அதுதான், ஐ மீன் இஃப் யூ டோன்ட் மைண்ட், எதனால யூ வாண்ட் டு குவிட்? லைக் மியூசிக் சைட்லேருந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஐ வில் கண்டினியூ மை பேஷன். அது என்றைக்குமே என்னை விட்டு போயிடாது. அது என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், எங்கள் அம்மா அப்பாவோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் அதுவும் தாண்டி போயிட்டே தான் இருக்கும். ஷாரிக், நீங்கள் உங்கள் ஒர்க்குக்காக இப்போது கெரியருக்காக மியூசிக் வந்து இந்த ஸ்டேஜில் வேண்டான்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் வரும், மியூசிக்கை நம்பி நீங்கள் உங்கள் வேலையை விடுற ஸ்டேஜ் கண்டிப்பாக வரும். அவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் மியூசிக்கில் வருவீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
அந்த கான்ஃபிடென்ஸ் அப்போது நீங்கள் சொல்வீங்க ஒர்க்கெல்லாம் எனக்கு வேண்டாம், மியூசிக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வர ஸ்டேஜ் கண்டிப்பாக வரும். அதுக்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. 3 பேர் இருந்தாங்க எலிமினேஷன் லிஸ்ட்டில். இப்போ இவர் போகிறாங்கிற பட்சத்தில் நாங்கள் we have to rework on the list. Just give us few minutes. ஓகே. இப்போ ஒரிஜினலாக நாங்கள் 3 people சூஸ் பண்ண வேண்டியது எலிமினேஷனுக்கு சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் சின்ஸ் ஷாரிக் இஸ் வாக்கிங் அவுட் வாலண்டியரிலி 2 பேர் தான் நாங்கள் அதோட ஆட் பண்ண போகிறோம். எல்லாருமே கிரேட் பொட்டென்ஷியல் இருக்கிற சிங்கர்ஸ் தான். எல்லாருக்கும் நல்ல இது இருக்குது, கெரியர் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் how you performed in this particular round மட்டுமே தான். And that too also drastic mark differenceலாம் கிடையாது. 1 mark 2 marks அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு சேஃப் ஜோன் போகிற கண்டஸ்டன்ஸ் படிச்சிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரணவ். கங்க்ராட்ஸ். அடுத்தது சேஃப் ஜோன் போகிறது வந்து ஹர்ஷினி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து வந்து ஸ்ரீநிதி. நெக்ஸ்ட்டு சேஃப் ஜோன் போகிறது வந்து விஜய். நாலு பேர் இருக்காங்க. இந்த 4 பேரில் வந்து 2 பேர் மட்டும்தான் சேஃப் ஜோன் போக முடியும். மற்ற 2 பேர் வந்து எலிமினேட் ஆக போகிறாங்க. ஸோ முதல்ல நம்ம சேஃப் ஜோன் போக போகிற கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்து வந்து ஹரி. ஸோ இந்த 3 பேரில் இன்னும் ஒருத்தர் சேஃப் ஜோனுக்குள்ளே போக போகிறாங்க. யார் அது? தேஷிகா. மீதி இருக்கிற 2 பேர் ப்ளீஸ் நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். வைல்ட் கார்டு ரவுண்டுக்கு திருப்பி வாங்க, வந்து கலக்கணும் 2 பேரும். சுபகரி, உங்களுக்கு இந்த ஜேர்னி எப்படி இருந்தது? ஆக்சுவலாக வந்து நான் இங்கே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்தேன். அழாதீங்க சுபஹரி. என்னோட பயம் வந்து எனக்கு ஒரு பெரிய மைனஸ் அமைஞ்சிருச்சு. நான் அது எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் சாரி, இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இங்கே வந்தது பாடுறதுக்கு தான், நிறைய கற்றுக்கிறதுக்கு. என்னோட மென்டார்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, மியூசிஷியன்ஸ் எல்லாமே. எனக்கு பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு அம்மா தான் இல்லை, ஆனால் வந்து எனக்கு நிறைய அம்மா, நிறைய அப்பா, நிறைய அண்ணா, நிறைய தம்பி, ஒரு பெரிய ஃபேமிலியாக கிடச்சிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வைல்ட் கார்டு ரவுண்ட் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இட்ஸ் காம்படிஷன் தான். நீங்கள் அதில் ஜெயிச்சு வந்தீங்கன்னா திரும்பி நீங்கள் இவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு வரதானே போகிறீங்க. அதே மாதிரி தான் அதுவும். சுபஹரியோட அண்ணா ப்ளீஸ் ஸ்டேஜ்க்கு வாங்க. சாரி அண்ணா, நான் என்னை விட அண்ணன் ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் முன்னாடி வரணும், நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு. எனக்கு அது கொடுக்க முடியல. இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒயில் கார்டில் பார்த்துட்டு இருப்பேன் வாசல்லையே, வரல பிச்சிரும் பார்த்துக்க. சரியா? ஓகே, வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சமயுக்தா, எப்படி இருக்கு உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த ஜேர்னி கண்டினியூ ஆகலை அப்படின்னு நினைக்கும் போது? கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. பட் மென்டாஸ் டீச் பண்ண அந்த இது அண்ட் ஜட்ஜஸ் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி இன்னும் நல்லா இது பண்ணுவேன்னு நான் வருவேன். அண்ட் எனக்கு எலிமினேட் ஆனது பிரச்சனை இல்லை. எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடச்சி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் நான். அது ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எல்லாரையுமே. ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வயசில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அனுபவம் உங்களை இன்னும் அதிகமாக பக்குவப்படுத்தும். சரியா? ஸோ ஒயில் கார்டில்
என்ன இருந்ததோ அதை தாண்டி வரணும். எனிவேஸ் ஒரு வின்னர் தான் இருக்க முடியும். ஒரு வின்னர் சீனியரில், ஒரு வின்னர் ஜூனியர். ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாருமே ஒவ்வொருத்தராக எலிமினேட் ஆக தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜை யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்கள் டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சில்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். கிவ் யோர் பெஸ்ட். தைரியமாக பாடுங்க, என்ஜாய் பண்ணி பாடுங்க. ஸோ எஸ், இந்த டிவோஷனல் அண்ட் டெடிகேஷன் ரவுண்ட் வந்து ரொம்ப அற்புதமாக நிறைவடைஞ்சிருக்கு. இப்போ தான் தெரியுது ஜேஎஸ்எஸோட ஃபேமிலி பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வாரம் நாங்கள் உங்களை சந்திக்க வரும்போது இன்னும் ஸ்பெஷலாக, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக உங்களை என்டர்டைன்மெண்ட் நிறைய விஷயங்களோட வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வைஷாலி அண்ட் ஏகே. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது இவ்வளவு நேரம் நிப்பான் பெயிண்ட்ஸ் வழங்கும் ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 2 பவர்ட் பை ஐஸ்வர்யா விமென்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. இது ஒரு இசை சங்கமம் இம்முறை உலகளவில். டாடா, பை பாய்.